ஹலோ மக்களே. ஹலோ மக்களே சொல்லுவ. ஹலோ கைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நீ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ எடுக்க போகிறோம். என்ன ஃபுல் வீடியோனா கெஸ் பண்ணுங்க. கெஸ்ல நானே சொல்லியிருந்தேன். இது சரிக்காரா? என்ன ஃபுல் வீடியோனா கம்மிங் டியூஸ்டே வந்து ஏழுமலை பர்த்டே. ஸோ நீங்களும் ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோ தான் எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழுமலை என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் எடுக்க போகிறோம். என்னடா டியூஸ்டே பர்த்டே சண்டே எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, யாரும் லீவ் இல்லை. ஏன்னா நம்ம எல்லா பசங்களோட பர்த்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தது. இந்த லூசு பையன் மட்டும் டியூஸ்டே வந்தது. டியூஸ்டே பிறந்து ஏன் தான் சாவடிக்கிறான்னு தெரில. ஓகே, இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா கண்ணால் 2 துண்ண ஆசையா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சாரி, சாப்பிட ஆசையா? டே ஏன்டா ஏதோ ஃப்ளோவில் வருது. ஓகே, அதுதான் இப்போ நடக்க போகுது. என்னன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏழுமலை பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ அது வரும். அடுத்தது என்னென்னா அட்டகாசம் ஆஃபீஸ் டூர் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது, அது கொடுக்க மாட்டேன். அட்டகாசம் ஆஃபீஸ் செட்டப் மட்டும் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் கூடவே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மெயின் மேட்ரு ஜெயிச்சு பிடிச்சிட்டான். 500K அடுத்து ரீச் ஆக போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, அதேமாரி நாங்களும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டான வாயில் வரல, அதனால தருவோம். ஓகே, வாங்க வாங்க வாங்க. இதுதான் எங்கள் சாமி ரூமு. கோச்சிக்காதீங்க, ஏன்னா வந்து சின்ன பட்ஜெட் சாமி ரூமு. சாமி எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல இருக்குது. அதை விட இங்கே பாருங்கள், பெருமாள் சாமி. ஓகே, வாங்க 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 வாங்க. வெல்கம் டு அட்டகாசம் செட்டப் ரூம். இதுதான் நீங்கள் இங்கேருந்து பார்க்குறத நான் ஃபுல்லாக அவங்க சுற்றி காட்டுறேன். இவர் தான் வந்து வாங்க வாங்க வாங்க. பேண்ட் அவுத்துக்கிட்டே இருக்கு, அவருக்கு பெல்ட் நிற்க மாட்டுது. இவர் தான் யாரும் தெரியல, அட்டகாசமோட ஸ்மைல், ஐயோ காமெடி கிங்கர், எல்லாமே அவர் தான், ஆல்ரவுண்டடு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்று காட்ட போகிறேன் சொன்னேன், அதுதான் இது அட்டகாசம் செட்டப். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன காட்ட போகிறோன்னா, நீங்கள் இங்கேருந்து பார்க்குற பிளாக் ஸ்க்ரீன் இதோ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. அது பாருங்கள், இதுதான் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனோடனே மீனாட்சி அம்மனை ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே காட்டுங்களா, அதேமாரி அட்டகாசம் நீங்கள் எது வந்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த பிளாக் ஸ்க்ரீன் தான் தெரியும். பார்த்துங்க, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் பிளாக் ஸ்க்ரீனு. அடுத்தது வந்து நீங்கள் கேட்பீங்க, எப்படி ப்ரோ இந்த லேப்டாப்லாம் வந்து வச்சு பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதோட இதுதான் இதில் லேப்டாப் வைக்கலாம், இப்படி ஏறி உக்காரலாம், இப்படி உக்காந்து போட்டு சாமியும் கும்பிடலாம், இப்படி இறங்கவும் செய்யலாம். பெஞ்சு. ஓகே, இதில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் நம்மளோட ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன காட்ட போகிறேன்னா இதுதான். ஸோ அட்டகாசோட முக்கியமான ஒரு விஷயமே இந்த லைட் தான். இந்த லைட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோ பாருங்க, இந்த 2 லைட்டு பார்த்தீங்கன்னா இதாங்க லைட்டு. இப்படி வா, இதான் லைட்டு. மழை பெய்யுதுனால மேலே போட்டு சீட்டு போட்டுருக்காங்க. மழை பெஞ்சா அதுக்கே நான் ஷீட்டு போடணும். குளிர் ஏசியனால ஷீட்டு போட்டு குளிருமா? கம்மியா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் லைட்டு, இது செகண்ட் லைட்டு. அவர் அண்ணன், இவர் தம்பி. இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவருக்கு கோச்சிப்பாரு, இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவருக்கு கோச்சிப்பாரு. இவங்க 2 பேர் ஆச்சுன்னா கோச்சினா நம்ம முடிஞ்சு போச்சு. நம்மள 2 பேருமே கோச்சினார்னா பேக்கப்னு ஒன்று இருக்கும். அதுதான். இப்போ நீ இங்கே இருங்க, ஏழுமலை நீ இந்த இடத்துல நில்லுங்க, போஸ்ட் கொடுங்க. நீங்கள் ஹீரோ பேர் போஸ்ட் கொடுங்க. ஏழு போஸ்ட் கொடுறானே. ஓகே, இப்போ இங்கேருந்து தான் நீங்கள் பார்க்குற எல்லா அட்டகாசம் வீடியோவும் நாங்கள் இந்த டேபிள் வச்சு இங்கேருந்து தான் எடுப்போம். ஓகேவா? 2 பேருக்கு வச்சுனால பேக்கப் ஒரு லைட் இருக்குது. முக்கியமானது விட்ட பார்த்தியா ஜெவிஷ்? முக்கியமான விட்ட இரு முக்கியமானது விட்ட பூரி விட்ட கடையில் சாப்பாடு மைக் மேட்டர் இல்லை. ஸ்டாண்டு, கேமரா. என்ன ஸ்டாண்டு? ஃபோன் ஸ்டாண்டு. ஃபோன் எங்கே? அது இடல. அதை காட்டணுமா இல்லையா? இது இல்லை. கீழே இது இல்லாமல் இங்கே வேலையே நடக்காது கைஸ். ஏன்னா ஒரு கேமரா வைக்கிறதுக்கும் ஃபோன் வைக்கிறதுக்கும் இந்த ஸ்டாண்டு தான் தேவைப்படும். ஸோ ஒரு முக்கியமான ஷூட்டிங் தேவைப்பட என்னது? ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் லைட். 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, வாட் ஆர் திங்ஸ் வி ஹேவ் டு டேக் ஷூட்டிங். ஓகே, அப்போ நீ என்ன பண்ணணும்? ஐ லைக் ஒன்லி கேமரா வித்தவுட் ஸ்டாண்ட். சாரி, வித் ஸ்டாண்ட். ஓகே, இருடா ரொம்ப பேசி தாகமாயிடுச்சு. இல்லை என்ன பேசுன, நீ தண்ணி குடிக்கிற வாங்கி. இப்போ என்னன்னா நெக்ஸ்ட்டு வந்து
இதுதான். இது கிடைக்கிற சுகமே தனி வேற. இதில் நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். இந்த வருங்க, இதில் டயர்டாக இருந்தால் இப்படி உட்காந்துப்பேன், இல்லை கால் ரொம்ப வலிக்குதுன்னா நான் இப்படி உட்காந்துப்பேன், இல்லை முதுகு வலி இருந்தாலும் ஐயோப்பா இப்படி படுத்துப்பேன். இதோட வாட்டமே எனக்கு தனி வாட்டம். நான் எங்கள் ஆஃபீஸ் ரூம் வந்தாவே ஃபஸ்ட்டு உட்கார இடமே இந்த இடம் தான். இந்த சோபா வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச சோபா. பட் என்ன கொஞ்சம் டிங்கரிங் பண்ணுற வேலை இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அட்டகாசமோட டேட்டா ஸ்டோர். டேட்டா ஸ்டோர் மீன்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டோம், இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அங்கே தான் வைக்கிறது, அதுதான் டேட்டா ஸ்டோர். இதுதான் வாஷ் பேஷனு. கைஸ் இது வந்து பீர் பாட்டில், எந்த பாட்டிலும் இல்லை, கூல் ட்ரிங்க்ஸ். இதை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வச்சுட்டோம். சரியா, இதுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. அட்டகாசம் ஆஃபீஸ் செட்டப், ஐ மீன் நாங்கள் எடுக்கிற ஷூட்டிங் பிளேஸு உங்களுக்கு எல்லாமே நான் காட்டாச்சு. இது பாத்ரூமு. மினுக்கு இருக்காது, இப்படி ஆஃப் பண்ணால் ஆன் ஆகும், இப்படி ஆன் பண்ணால் ஆன் ஆகும். நவுற. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்று காமிச்சிட்டேன், இன்னொரு லட்டு இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கம்மிங் டியூஸ்டே ஏழுமலை பர்த்டே. டேய் அஃப்கோர்ஸ் அவன் பர்த்டே வருது. அதால் அவன் பர்த்டேவை நம்ம ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஏன்னா நான் அந்த டைமில் நீங்கள் யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா இன்க்ளூடிங் வினோத் இருக்க மாட்டான், நான் இருக்க மாட்டேன், ஜெவிஸ் வந்து அவன் ஸ்கூல் முடிச்சுட்டான், காலேஜ் போக போகிறான், எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்காக இப்போ இந்த சண்டே ஃப்ரீயில் எடுக்க போகிறோம். அந்த பர்த்டே பை யாருன்னா உங்களுக்கே தெரியும், இட்ஸ் ஏழுமலை. தேங்க்யூ. சரி, இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினச்சேன் ஏழுமலை. இப்போ அப்போ எல்லாரும் இருக்கும் மோசம் நீ சொல்ல மாட்டேன். இப்போ நான் இது கைஸ் நான் இது கேட்கணும்னு நினச்சேன், எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்போ அட்டகாசம் எத்தனை பேர் இருக்கும் சொல்லு, நீ சொல்லு. என் வாயில சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஏன் வாயில இல்லை, எத்தனை பேர் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல. ஒரு 8 பேர் 7 பேர் 7 பேர் இருக்கும். அந்த 7 பேர்ல உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஒருத்தரை கூட சொல்லலாம். எல்லாமே பிடிக்கும். இது இந்த மாதிரி தப்பிச்சு ஓடக்கூடாது. அந்த 7 பேர்ல உனக்கு 7 பேர்கிட்டயும் சில விஷயம் பிடிக்கும், எனக்கு இதுதான் பிடிக்கும், அதை மட்டும் நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் நேம் சொல்றேன். தீபக் பார்த்தீங்கன்னா நல்லா போய் சொல்லுவான், அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் இப்போ எங்கேயாச்சும் வெளியே போனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற போனேன், அது லைட்டாக பிடிக்கும் எனக்கு. அப்புறம் அவன் வந்தால் காமெடி பண்ணுவான், ஜாலியாக இருக்கும், அது பிடிக்கும். முக்கியமாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். ஏன்னா அவர் வந்து பெரிய ஒர்க் பண்ணுறாரு. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மச்சான் சாரிடா ஃபோன் மியூட்டில் இருந்துடா, ஏன்னா ஃபோன் மியூட்டில் இருக்குது, இவரு மியூட் பண்ணல, ஃபோனு மியூட்டில் இருக்குது. இது ஒன்று. மற்றபடி அவன் இருந்தானா ஒரு பாசிட்டிவ் வைப், சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவன் வந்தானா எப்படின்னா அவனும் வினோத் தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படின்னா வினோத் வந்து கலாய்ப்பான், அந்த கலாய் மொக்கையாக இருந்தால் கூட நாங்கள் சிரிச்சு அவனுக்கும் ஐப்பேற்றி விட்டுருவோம். ஏ வினோத்தை, அதுதான் அது. நெக்ஸ்ட் யாருன்னா ஜட்ஜ் பால், ஐ மீன் கணேஷ் எப்படின்னா அவன் பையனா ஒரு லேட்டாக என்ன ஒன்று, அவன் அன்றைக்கி வீட்டுக்கு போனேன், இதுமாரி அண்ணன் வந்துடுறாங்க, வா சொன்னேன், கதை முட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். அசிங்கமாக போச்சு எனக்கு தெரியுமா எனக்கு. உண்மைதான். என்ன அசிங்க பார்த்தா சரி ஓகே, வீட்டில் நான் அடி வாங்குற திட்டுறேன் ஏதாவது பண்ணுவேன். ஏழுமலை போய் வந்து கதை தர்றதே இந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்திருக்காரா, வாடா அண்ணா. ஏய் நான் வரல, எங்கள் அப்பா இருக்காரு, கதவு சாத்திட்டா, சந்திரமுகி உள்ளே போயிட்டான், ஏய் போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டான். ஷிட், ரொம்ப ஒரு அசிங்கமாக போச்சு ஏழுமலை. மற்றபடி வந்து கணேஷை பற்றி உங்களுக்கு தெரியும், நல்ல பையன், நல்ல கெட்ட படம்லாம் இல்லாமல் பையன், ஒரு பாசிட்டிவ் கை. நீங்கள் சொல்லுவீங்களா கணேஷில் ஸ்மைல் பிடிக்குன்னு, உங்களுக்கு அந்த ஸ்மைல் பிடிக்குது, எங்களுக்கும் பிடிக்கும். என்ன கொஞ்சம் ஐயா சிரிச்சிடுறோம், சவுண்டு கேட்காதீமா, கழுத போல குத்துறான் போல வீட்டில், அதான் போல. அடுத்தது சுந்தரண்ணா. குட் அண்ணா. அந்த பார்த்தீங்கன்னா எது குறையில்லை, நல்ல வீடியோ வராங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, காசு கட்ட அமுச்சு விடுவாங்க, இப்போ 100 கிட்ட அமுச்சு விடுவாங்க, அதெல்லாம் குட் பர்சன் தான். ஆமாம் உண்மை அதுதான். ஏதாவது சுந்தரான ஹெல்ப் கேட்டாலும், ஆனால் எனக்கு இந்த மாதிரி காசு தேவைப்படுதுன்னு இப்போ கூட கேட்டால் அமுச்சு விடுவாங்க 100 ஆமாம் இப்போ கேட்டால் கூட அமுச்சு விடுவாங்க, இருந்து அமுச்சு விடுவாங்க. இல்லைன்னா கூட வேறு யார்கிட்ட கேட்டால் அமுச்சு விடுவாங்க. ஒரு சப்போர்ட் ஒரு நமக்கு கூட பிறந்த அண்ணா எப்படி ஒரு சப்போர்ட் இருப்பாங்களோ அதுமாதிரி சுந்தரானுக்கும் பெரிய சப்போர்ட், ஒரு பேக் போர்ட் மாரி அவங்க. ஓகேவா, அதை தான் நானும் சொல்ல ஆசைப்பட்டேன், நீயும் அதே தான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம கேமராமேன் ஜெவிஷ் பார்த்தீங்கன்னா குட் பாய். எல்லாரும் குட் பாய். ஆமாடா ஷா, இல்லை நல்ல பையன், ஷூட்டிங்னால வருவான், ஹெல்ப் சொன்னால் செய்வான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பையன் வந்தான். அதுதான் இதுதான். இதில் வந்து 50% தான் உண்மை, நான் மிச்சத்தை நான் சொல்கிறேன். என்னது, ஜெவிஷ் குட் பாய் தான்,
அது வந்து இந்த அட்டகாசத்தோட கடைக்குட்டி சிங்கமே வச்சுக்கலாம். இவனும் என் தம்பியும் அவன் தான் கடைக்குட்டி சிங்கம் சார். நாங்கள்லாம் வந்து ஒரு மிடில் ஏஜ்டு, சுந்தரானா ஒரு ஏஜ்டுன்னு அப்படிலாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். என்னன்னா ஜெவிஷ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவான். எப்படின்னா இப்போ இந்த கில்னு டக்குன்னு ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கலாச்சாரம் சடக்குனா ஒரு ஸ்பார்க் கோவம் வந்துடும். அது கோவப்பட்டு அப்படியே போயிடுறேன். ஓகேண்ணா அவள் தான். அவருக்கு ஏதோ அவர் வந்து கலைக்கவும் கூடாது, அவர் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஜெவிஷ் யூ சூப்பர், இது பண்ணு அது பண்ணு. இது பண்ண உடனே அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும், சிரிப்பான், ஒரு சிரிப்பு. அதுதான். மற்றபடி ஜெவிஷ் வந்து நல்ல பையன்தான். சொன்னால் கேட்டுப்பான், சொல்லனா பளிச்சுன்னு அடிவியும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஜெவிஷ் ரொம்ப செல்ல குத்து வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஆஹா இது செல்ல குத்த வந்து தலையில் இல்லை ஏரோப்ளேனில் ஏறி போய் உட்காந்துக்கும், அப்படிலாம் பண்ண தவிர தலையில் 2 தட்டுன்னு சொல்லி அடித்து தான் வளர்க்குறேன். அவனும் நம்ம வந்து கூட பிறக்காத ஒரு தம்பியாக இருந்தாலும் அவன் தம்பி தான். நடக்கல. நெக்ஸ்ட் வந்து யாரை சொல்லியாச்சு, வினோத், நம்ம அட்மின் வினோத் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் செய்கிற மேன். நல்லா உழைப்பான், வீடியோ எடிட் பண்ணுவான், கேமரா கேமரா எப்படி சொல்கிறது, அவனே பார்ப்பான், செக் பண்ணுவான், செட் பண்ணுறது எல்லாமே மைக்கில் செக் பண்ணுவான். ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் அது முன்னே செக் பண்ணுவான், அது மைக் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பண்ணுவான். அவங்க மட்டும் பார்ப்பான், நானும் கூட பார்ப்பேன். எப்படி அப்படியே போட்டான் பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுவான், கண்டென்ட் அவனை கொடுப்பான், காசு அனுப்பிச்சுடுவான், நல்லா வெயிட் அனுப்பிச்சுடுவான். இனிமேல் 100 ரூபா கிடையாது, 1000 ரூபா அனுப்பிச்சுட்டே இருப்பான். குட் பை. இல்லை வினோத்தே, நீ நினச்சதை விட ரொம்ப அதிகமாக பேசிட்டான்டா. நான் என்ன வினோத் சொல்ல போறேன்னா, நான் உண்மையை சொல்லணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அட்டகாசம் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ கூட வந்துன்னா எல்லாரும் ஒவ்வொரு தனித்திறமை கொடுத்து சப்போர்ட் பண்ணி தான் வந்தாங்க. நான் யாரும் இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் எஃபெக்ட் போடுறாங்க. இப்போ நாங்கள் கண்டென்ட் கொடுத்தாலும் உள்ளே வந்து நடித்தாதான் உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோவாக வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வினோத் தான் கண்டென்ட் கொடுக்குறதும் சரி, எடிட் பண்ணுறதும் சரி, அதை கேமரா எப்படி பார்க்குறதும் சரி. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆலினா அழகராஜா அது இல்லடா, ஆல் ரவுண்டரா. சாரி, அதுதான். ஆலினா அழகராஜா ஒண்ணுதான், ஆல் ரவுண்டர் ஒண்ணுதான். ஏன்னா அது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் தான். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நாங்கள் ரொம்ப டவுனா இருப்போம். அப்போ பாசிட்டிவா எனக்கு வந்து வினோத், தீபக் அண்ட் ஏழுமலைலாம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். வினோத் வந்து போடுவோம் கண்டினியூஸாக போட்டால் நமக்கு ஒரு இது கிடைக்கும், நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு வினோத் இருந்தான். அதால் வந்து இவன் சொல்கிற மாதிரி 100% உண்மை தான். வினோத் தான் வந்து ஆல்ரவுண்டரு, எல்லாரும் ஆல்ரவுண்டர் தான். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இப்போ எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கு எடிட் பண்ண தெரியாது, ஜெவிஷுக்கும் தெரியாது. நானும் ஜெவிஷ்லாம் வருவோம், கண்டென்ட் சொல்லுவோம், நாங்கள் வந்து பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்க எல்லா வேலையும் வினோத் தான் பார்த்துருந்தான். அடுத்தது நீ தான். நான் தான். என்னை பற்றி சொல்லு, என்னன்னு என்னடா. ஓகே, இஷா பார்த்தீங்கன்னா நல்ல பையன், நல்லா எடிட் பண்ணுவான், நல்லா பிசிலே எடிட் பண்ணுவான், ஃபோனில் பார்த்தோன்னா மூக்கில் ஆடுவான், ஏன் தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இவன் வினோத், சுந்தரனா காசு கேட்டால் அனுப்பிச்சுடுவாங்க, டக்குன்னு பட்டு அனுப்பிச்சுடுவாங்க, பார்க்கலாம் மாட்டாங்க. நான் திரும்பி கொடுக்க போட்டேன், என் இல்லை திரும்பி கொடுக்க மாட்டேன், அவனுக்கு கேட்க மாட்டேன், நானும் கேட்க மாட்டேன். அப்புறம் நல்ல பையனா, நல்லா குட் பை. அவ்வளோதான். அவர் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 லட்சம் காசு இருங்க, 1 லட்சம் காசு அனுப்பிச்சாலும் குட் பை. இதே நீங்க காசு அனுப்பல பேட் பை. நோ ஆல்வேஸ் குட் பை. இப்போ இருங்க, ஒருத்தர் நம்ம அட்டகாசம் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. வா இருடா. மெட்ராஸ் அன்எக்ஸ்பெக்டடா பேக்கி. ஜெய்ஷ் நீ வேணும் ஜெய்ஷ் யார செவரு எடுக்கிறா. ஓகே வாங்க. நான் நினைச்சேன், நான் வந்து நான் வந்து சுந்தரானா வருவான்னு நினைச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டட் என் தம்பி வந்துட்டான். வாங்க எப்படி சட்டை பட் நீ சரி ஒன்றும் தீபக்கு அது செய்யப்படாது. அதை சாப்பிட்டு தயிர் வடையாது, அது அதை சாப்பிட்டு தூங்கிட்டான் அவன். இப்போதைக்கு நான் ரீச்சபிள். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவான், தூக்கம் வர ரீல்ஸ் பார்த்துன்னு இருப்பான். இப்போ அடுத்தது ஒருத்தர் வந்துட்டாரு. வாங்க யாரு? இல்ல என்ன எவ்வளவு நேரம் அவனுக்கு வெயிட் பண்ணுவோம். டைம் 10 ஆகுது.
இதான் வீட்ல நோ வீட்ல சார்ஜ் இங்க வாயா நோ எதுக்கு video இது ஒரு ட்ரைபேட் எங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுகிற வீட்டை எடுத்துன்னு போயிட்டா வீடியோ உங்களுக்கு யார் அனுப்புறது அப்போ ஓகே 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 இப்ப என்ன பண்றீங்க எல்லாரும் நாங்க வந்து விழா இது வந்து உனக்கு தெரியாதுண்ணா நாங்க எல்லாம் வந்து விழா எடுக்கிறோம் அட்டகாசம் விழா ஆமா விழா ஆமா விழாக விழாண்டோம் வாழ்த்துக்கள் எதுக்கு வாழ்த்துக்கள் பர்த்டே வாழ்த்துக்கள் இருந்து என்னதான் நீ ஏழுமல எல்லாரும் பர்த்டே வாழ்த்து நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும் ஹாப்பி பர்த்டே அசிங்கமா இருந்தா ஏய் ஜெய் ஸ்டேஷ் ஏய் ட்ரீட் கொடு அடிக்கிறாங்கடா முடிச்சிடலாம் ஏய் ட்ரீட்ரா டீட்டல் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா இதுதான் ஏழுமலை ட்ரீட்டு எல்லாருக்கும் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு வந்து வாங்கி தருவாரு ஒரு கைஸ் நம்ம ஒரு பெரிய கேக் வாங்கி வச்சிருந்தோம் என்ன கேக் தான் காட்டுறாங்க இந்த கேக்கு தான் வாங்கணும் மெல்டவே என்ன பேர் நான் பார்த்து போச்சு மெல்டவே ப்ரௌனிஸ் அவங்க நம்ம வாங்கணும் என்ன பிரச்சனை ஆக்சுவலாக இந்த கேக் தான் வெட்டலான்னு பிளான் இருந்தது ஸோ முதல்ல ஓப்பன் பண்ணதே அவன் தான் ஓபன் பண்ணதே பர்த்டே பாய் தான் அவரால் அது டெம்ப்ட் ஆயிட்டாரு அதாவது எதுக்கு கூட சொல்லிட்டு 7 மலை 7 ஹில்ஸ் பாதியே காணும் பாதிக்கே காணும் 7 இன்ச் போட்டு 6 இன்ச் காணும் நீங்க தான் சாப்பிட்டீங்க இப்பதான் எழுதுறேன் ஸோ இது வந்து இப்போதைக்கு இது வந்து அதை வெட்ட முடியாது பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அதாவது நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுன்னா இன்னொரு கேக்கு 7 மணிக்கு வாங்கிட்டோம் நீங்க தப்பா நினைச்சுப்பீங்க எப்படி ஒரு பர்த்டே பாய் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்றீங்க பாருங்க அவன் என்ன அவன் என்ன பர்த்டே பாய் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு அவன் ஓப்பன் பண்ணவே கிழிச்சு கையை விட்டு எடுத்தான்டா நீங்களே பாருங்க கிழிச்சு கையை விட்டு எடுத்தான்டா எங்க கை வரமா மாட்டீங்க அவன் சரி இப்போ என்ன செலிப்ரேஷன்னா கட்டி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஒரு மாலை வைக்கல மாலைலாம் ஒரு மாலை கைஸ் மாலை துணி போய் பூசுறா நான் சாப்பிடுற வரைக்கும் வைங்கடா பண்ணிக்காத கை உள்ள போய் உள்ள போய் வரப்போகுது many more happy birthdays of day attaining age of 22 கணக்காவா என்னக்கா ஏய் வா வா happy birthday to ஏழுமலை ஓகே 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 ரெண்டு பேரும் ஒண்ணா சுத்தி 3 2 1 start Happy birthday ஏழுமலை happy birthday to you happy birthday to you happy birthday to you ஜில்லுன்னு இருக்காண்டா அவனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ வெயிட் பண்ணுங்க அடியே கவலைக்காத உன் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம் அதாவது சண்டே வெட்டுறோம் ஹாப்பி பர்த்டே ஷோ ஓகே இந்த எலுமலை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என் மூல வேலை எப்படி விடுறாங்க நான் உனக்கு அப்பலாம் மாட்டேன் சொல்லிடுறேன் நோ ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ 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 டேய் அவ்வளவுதான் போடா முடிச்சிட்டு வந்துடும் கைஸ் முடிச்சிட்டு வந்துடும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஆட்டம் காத்து இருக்கு சொல்றே இதுக்கப்புறம் தான் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போடுங்கப்பா கைஸ் யாரும் கேக் கொடுக்கணும் நான் தரேன் வயிறு மனசார சாப்பிட்டு விஷ் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே